காஷ்மீர் எரியுது சும்மா ஊற்றணும். எப்படி எரியுது பாருங்களா, கேஸ் மாதிரி ஊத பம்ப் இருந்தால் அடிச்சுனே இருக்கலாம். பம்ப் இருந்தால் அடிக்க அப்படியே சும்மா. இதுதான் கிரில் சிக்கன். இப்போ ஒரு கொக்கை பிடிச்சி அதை உரித்து கிரில் போட்டுங்கிறேங்க. ஊதுறான் பாரு தம்பி, எப்படி குப்புன்னு எப்படி எரியுது பாரு குப்புன்னு. கொக்கு கறி சாப்பிட்டுங்கிறீங்களா? அடுப்பு எப்படி செக் பண்ணிக்கிறேங்க பார்த்து தெரியல. இதில் தான் ஊதுறது. எங்கள் ஒரு செடியை அவள் எவ்வளோ தரணிக்காய் வச்சுருக்கோம், வச்சு நார் அடிச்சிட்டான். இந்த மாதிரி எவ்வளோ பேர் குச்சி செல்லி ஈட்டு ஏறுதுறாடி. சாராயங்காசரம் பாருங்க. இது என்ன மாதிரி ஏரியா? ஒரு பருத்தி தோட்டத்துக்குள்ள சாராயங்காசரம். இவர் ஆனார் பார்த்துக்காங்க. இவன் தான் பெரிய சாராயங்காசர குரூப்பில் இவன் தான் லீட்ரு. யார் இவன் செகண்ட் லீட்ரு. பார்த்துக்கிறேன். அது என்ன மரம் இது? புளியா மரத்தை அடியிலேயே புஷ்பலதா மடியிலேன்ற மாதிரி இவன் உட்காந்து கிரில் சிக்கன் போட்டுங்கிறான். கிரிலே ஒரு சிக்கன் தான். கிரிலே ஒரு சிக்கன் தானே. பயமாக போடுறான் பாரு. என்னடா ஸ்மோக் அதிகமாக போடுற? ஸ்மோக் போடுறதுனால பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது சாராயங்காசரை கண்டுபிடிச்சிட போகிறாங்கடா. இவனை பாரு தலையை பிடிங்க வைக்கிறான். ஸ்டீமில் வேக வைக்கிறியா? டேய், தரணி செடியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறான். போதண்டா விட்றா. பருத்தி செடியெல்லாம் பிடிங்கி வேஸ்ட் பண்ணுற குப்பா ஆடுறா. செடியை பாரு எவ்வளோ பிடிங்கி வேஸ்ட்டுங்கிறான். மென்டல் ஆடுறா. நாட் யூஸாம். சரி, எவ்வளோ காய் வச்சுருங்க, செடியை பிடிங்கி வச்சுறான் பாரு. சாத்தன்னு வச்சுக்க. அது எதுக்கிட்ட அரைக்கிற? அப்படியே விட்றாக்கிட்ட மூடி. காற்று இங்கே அங்கெல்லாம் வராது. இவ்வளோ நேரம் வந்துச்சு அங்கே காற்று. என்னடா ரயில் போக மாதிரி வருது குப்புன்னு. ஊதுரா நல்லா ஊதுரா. சவுண்டு எப்படி எழுதி பாடுற? எல்லாம் பத்துது பாடுறா. கொக்கை பிடிச்சினா சுட்டுடலாம் சீக்கிரம். அடிச்சு எட்டுனா கிரில் போட்டுடலாம். ஒரே பக்கம் தீசி வச்சிட்டாங்க. ஒரு கூறு கட்டம். கொக்கு கறி பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குன்னு. இது மாதிரிலாம் டிஸ்கவரி சேனலில் தான் பார்ப்பீங்க. அதை அப்படியே காப்பி அடிச்சுட்டுங்க நாங்கள். இதுக்கு வந்து ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்துனா வச்சுருந்தா கூட நேரம் சுட்டு சாப்பிடணும் இருக்கலாம். தம்பிக்கு ஊதவே தெரியல. தம்பி தகர குழாயா, நேற்றுக்கு வந்து நெய் குழாயா? புளியாங்காய் சுடுறாங்களா? டேஸ்டாக வர தேங்காயை சுட்டுருந்தா கூட எல்லாரும் சாப்பிடுங்க. அந்த தேங்காய் எடுத்துனாடா அங்கே. ஏன் ஆடி மாதம் தேங்காய் சுட்டு சாப்பிட்றது இல்லையாடா? செருப்புக்கு சென்டரில் வச்சுருக்கிறீங்க. வைடா மேலே. அது தூக்கி போய் வீசிடுறா. டே வாயெல்லாம் குத்துதான். அது சுட்டுன்னு அழகாக டோப்பாக வந்துடும். ஆனால் கேஸ் நல்லா ஃபயராக இருக்கணும். முழு தேங்காய் தான் நல்லா இருக்குண்டா. அது உள்ள கடலை போட்டு வெல்லம் போட்டு அடித்து சுட்டா அதெல்லாம் தண்ணி ஏற்றுனுங்கிறா. நல்லா இருக்காது. பாரு ஒருத்தன் குரங்கு மாதிரி எங்கே உட்காந்துக்கிறான். ஏடா மனித குரங்கடா நீ? மனித குரங்களே வித்தியாசமான காட்டுறா, மூஞ்ச காட்டுறா.
மூஞ்ச மறைக்கலாம். அதான் மனித குரங்கு. பட்டாக்ஸ் எங்கடாக்குன்னு தெரில. குரங்கு எப்படி எடுத்தோ அதே மாதிரி பண்ணுறான். கேமரா மேலே எதுனா ஆட்டி விட்டுரு போகிறாரு. குச்சி கிச்சி வந்து பட்டுன்னு விழுந்துரு போதுரா. பாருங்க, இவன் தான் வந்து ஆதி காலத்து மனிதன். இவன் தான் குரங்கு, அந்த குரங்குலேருந்து வந்தவன் தான் இந்த மனிதன். அதனால் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறான் பாரு. என்ன ஒன்று அது கரியனுக்கு குரங்கு, இது கொஞ்சம் கலராக்குது. ஏதோ நடத்தையில் ஏதோ சந்தேகம்.